அங்கிருந்தா வருவேன். இப்போ இந்த லாஸ்ட்ல இருந்து அங்க போலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில்லறை கேட்பாங்க. ஆமா தேவைப்படும்ல. ஸோ அதனால இருக்கும்போது இதை கொடுத்து ஏன்னா இதுல சீட்டுலாம் எழுதி வச்சிருக்கேன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஷாப்பிங். அது மட்டும் இல்லாமல் எதுக்காகனா விநாயகர் சதுர்த்தி வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் சொல்லிட்டு 2 days தான் இருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு சண்டே ஃப்ரீயாக இருப்போ ஷாப்பிங் இன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படின்றதுனால கிளம்பிட்டோம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கலெல்லாம் ஊற வைப்பாங்க. ஸோ அதனால நம்ம இன்னைக்கே முடிச்சிடலாம். ஏன்னா நான் வந்து டெய்லர் கிளாஸ் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் சண்டே ஃப்ரீயாக இருக்கும்போது முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போகலாமா? போகலாம், ரெடி ஆயிடுச்சு. சரி போகலாம். சரி ஃபேஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தெரியுதுல்ல? தெரியுது டிஃப்ரெண்ட் தெரியுது. சரி ஓகே. லிப்ஸ்டிக்லாம் இல்லை, கண்டிப்பாக ஃபேஸில் நான் ஹேர் ஸ்டைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி போயிட்டு என்னென்ன பொருளாக வாங்குறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மிஸ் ஆச்சுன்னா மறக்காம காமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து விநாயகர் சதுர்த்திக்காகவே ஒரு ஷாப்பிங். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பட்ஜெட் போட்டு பொருள் வாங்க போகிறோம். கொழுக்கட்டை மாவு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் அது போன விநாயகர் சதுர்த்தி வாங்கின கொழுக்கட்டை மாவு இன்னும் இருக்குது நல்லபடியா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆகிருக்கும். அதனால் அவுட் பண்ணிட்டு வேற வாங்கிக்கலாம். இந்த வாட்டி திட்டமாக வாங்குறோம் என்ன? சரி சரி வாங்க ப்ளஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். என்ன சனியா ஷாப்பிங் கிளம்பியாச்சா? ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டோம். என்ன கையில் கவர்லாம்? கவரில் சில்லறை காசு. ஆமாம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை கேட்பாங்க. ஆமாம் தேவைப்படும்ல. ஸோ அதனால இருக்கும்போது இதை கொடுத்து ஏன்னா இதுல சீட்டுலாம் எழுதி வச்சிருக்கேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். அவங்க எண்ணி பார்ப்பாங்க, கண்டிப்பாக எண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு சீட்டோட எழுதி அவங்ககிட்ட கொடுக்க போகிறோம். ஆமாம், ஏன்னா இவ்வளோ சில்லறை வச்சுன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தும் இவ்வளோ சில்லறை இருக்குது. அதனால மொத்தமாக எடுத்து போய் அங்கே கொடுத்துடலாம். தூக்கி அதில் போட்டுருவோம். அப்போ அந்த ஒட்டில உடச்சி தூக்கி இதில் போட்ட மாதிரி இருக்கும். அதனால இதை செலவு இது கிளியர் பண்ணிட்டு புதுசாக திரும்ப சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம் சில்லறை எல்லாமே. ஆமாம் ஓகேவா? ஓகே போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க. இது எவ்வளோ இருக்குது? இதில் வந்து 463 ரூபா இருக்குது. அதான் வாங்க. நான் சனியாக ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் அங்கிருந்தா வருவோம். இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து அங்கே போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெள்ளம்லாம் தேவைப்படும் இல்லையா? அதனால் வெள்ளம் தான் ஃபர்ஸ்ட் எடுக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ எடுக்கலாமா இல்லை 2 கிலோ எடுக்கலாமா? 1 கிலோ கரெக்டாக தான் இருக்கலாம். 1 கிலோ நம்ம கரெக்டாக தான் இருக்கும். என்ன செய்வோன்னா அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு டக்கு டக்கு ஞாபகம் வராது. எனக்கு அப்போ செஞ்சாலே கண்ணு ஏற்றப்பட இருக்கும்போது டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நமக்கு 1 கிலோவே போதும். சரி ஓகே. அப்போ 1 கிலோ வைக்கலாமா? சரி. எங்களுக்கு முக்கியமான ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா புளி காரியாச்சு. சுத்தமாக புளியே இல்லை. இங்கே வந்தால் பார்த்தேன் புளியிலே தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா புளி சீசனே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. புளி சீசன் இருக்கும்போதே நினச்சிட்டே இருந்தோம் புளி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் மிஸ் பண்ணிட்டோமே. புளி வாங்கிக்கிங்க, 1 கிலோ வாங்கிக்கிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வாங்கி தான் வாங்கணும். ஒன்றுமே இல்லை. புளி இல்லாததுனால என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன இத்தனை வெள்ளம் எடுக்கிற? நமக்கு ஒன்று அத்தை வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அவங்களுக்காகவும். ஓகே ஓகே. அவங்க நான் புளி எடுத்துக்கிட்டோம், வெள்ளமும் வாங்கியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் பார்க்கணும். பார்த்துட்டே போங்க என்னென்ன வேணும்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்கள் கூட ரொம்பிடுச்சு. ரொம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆமாம். ஒரு டைம் நாங்கள் வந்து ரொம்ப அதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவோம். அப்போ தான் ரொம்பவும் எப்போல்லாம் ரொம்பன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்போல்லாம் ரொம்ப அது. ஸோ வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பூஜை ஐட்டெலாம் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து போக பார்த்தா தான் தெரியாது இது இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து வாங்கிட்டு போகலாம். சரி ஓகே. இன்னும் பாதி ஸ்டேஜ் கூட தாண்டலை, அதுக்குள்ளேயே கூட ரொம்பிடுச்சு. பட்ஜெட்டே தாண்டிட்டு போல. ஆமாம், இன்னும் பட்ஜெட் வேறு போட்டு வந்திருக்கோம். பார்ப்போம். அப்படிதான் இருக்குமானோ எடுக்க இன்னும் பட்ஜெட் வந்திருக்காது. ஸோ வந்திருக்காதுன்னு தான் நினைப்போம். ஆனால் அங்கே போய் கொடுத்தா தான் தெரியும் எவ்வளோ வந்திருக்கு. வாங்கினா கூட கம்மியாக தான் வரும். ஆனால் கம்மியாக வாங்கினா தான் அவ்வளோ ரேட் வருமே. சரி போய் பார்ப்போம். சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி மனவே கூட தள்ள விட்டாச்சு, மூட்டையும் தூக்க விட்டாச்சு. மூட்டைலாம் பெருசாக இருக்குது. என்னதான் போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்குன்ட்டு. எனக்கே தெரியல, மூட்டையும் பெருசாக இருக்குது. நம்ம போட்ட பட்ஜெட்டை விட அமௌண்ட்டும் அதிகமாகிடுச்சு. பட்ஜெட்டும் பெருசாக இருக்கும், மூட்டையும் பெருசாக இருக்குது. அப்போ அது கரெக்டாக தான் இருக்கும். போய் பார்க்கலாம் என்னென்ன வாங்கிடலாம். சரி சரி ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் நினைச்சதை விட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா செலவாயிடுச்சு. பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா மூட்டை பெருசாக இருக்குது, பட் பொருள் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பார்க்கலாம், வெளியே எடுத்து பார்த்தா தெரியும் என்னென்ன வாங்கியிருக்கோன்ட்டு. பார்க்கமா? பார்க்கலாம் வாங்க. சரி, நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு சொல்கிறேன். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே அதாவது ஒட்டில் போய் தான் நாங்கள் அதாவது பயிர் வகையெல்லாம் இருக்குல்ல அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தோமே. அதை எல்லாம் கொலாப் சைஸ் எல்லாம் ஒன்றா எடுத்ததுனால இதுலேருந்து ஒன்றா எடுத்து காட்டுறேன். சரி ஓகே. சரி, ஃபர்ஸ்ட்ல எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு தான் நம்ம முக்கியமாக பர்ச்சேஸ் பண்ண போனதுலாம் இதுக்காக தான். ஸோ கொழுக்கட்டை மாவு வாங்கியாச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி கொடுத்தாங்க இல்லையா, பூண்டு ஷேப்ல வச்சிருந்தது, பூண்டு ஷேப்பு, அப்புறம் அந்த மடிச்செடுப்புலாம். ஆமாம், அதுக்காகவே 2 பாக்கெட் வாங்கணும். ஏன்னா ஒரு பாக்கெட்டுக்கு 1 தான் ஃப்ரீன்றதுனால 2ஆ வாங்கணும், 2 மாடல்லையும். ஆனால் ஒரு இருக்குது அந்த வச்சுல இல்லையா, எந்தாச்சு இருக்கும், எங்கேயாவது இருக்கும், பார்க்கலாம். சரி, இங்கே தான் இருக்கும். இந்த டைம் இந்த வச்சு வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், இது கூட ஃப்ரீயாக கொடுத்தது அது. கலர் நல்லா இருக்குல்ல. ஆனால் நம்ம இது யூஸ் பண்ணவே இல்லை போன வாட்டி. உண்மையாவே நான் வந்து இது யூஸ் பண்ணல फ्रेंड्स. நான் வந்து பார்த்தீங்கன்னா இலை வச்சு தான் நம்ம இலை வச்சு போனோம். அந்த பூண்டு ஷேப் மட்டும் யூஸ் பண்ணோம், அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது பாப்போம் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கலாம். சரி ஓகே, இதுக்கு ஃப்ரீ இது வந்து வாங்கிட்டு வந்தோம். 1/2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலை, வெள்ளை கடலை தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். பெரிய கடலை நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெருசாக வந்து. ஆமாம், இதுலேயே வெள்ளை கடலையிலே சின்ன சைஸ் இருக்குது, நாங்கள் பெரிய சைஸ் வாங்கியிருக்கோம். பெரிய சைஸ் இது 2 வாங்கிட்டு வந்தோம். 2 1/2 கிலோ. ஒன்று அத்தை வீட்டுக்கு ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். 1/2 கிலோ 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு தெரியவே தெரியும் யூஸ் தான். எனக்கு ஏற்கனவே வந்து நம்ம இங்கே வந்த புதுசில் இந்த மாதிரி வாங்கணும், இவ்வளோ நாளாக வந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து எரிச்சல் எடுத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சோன்னு. இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்போ வந்து கை வந்து எரிச்சல் எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்காகவே வாங்கினது இது. ஆமாம், ஏன்னா இது நம்ம 1 2 தனித்தனியாக வாங்கினா வச்சுக்கோங்க, ஒரு பீஸ் 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி வருது ஒரு பீஸ். ஆனால் நம்ம செட்டாக வாங்கும்போது ஒரு பீஸ் 7 ரூபா கணக்கில் வருது. அதனால மொத்தமாகவே வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு போயிட்டு நம்மளால வாங்க முடியல, கை எரியுது, நிறைய ஜாமான் செஞ்சிச்சு, எனக்கு வேற ஏதாவது வேணும் போது அந்த நேரத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியல. ஸோ அதனால செட்டாக வாங்கிட்டு வந்துடுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. ஆமாம், எப்பயுமே இது பெரிய சைஸில் தான் வாங்குவோம். இந்த டைம் அதே மாதிரி வாங்கிடுவோம். காலி ஆயிடுச்சுன்றதுனால இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடும். இது 110 ரூபாய். ஆமாம், 2 கிலோ. ஃபர்ஸ்ட் 100 ரூபான்னு விற்றாங்க, ஆஃபர் 99 ரூபா 99 ரூபா சொல்லிட்டு ஆஃபர்ல வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 131 ரூபாய், அப்படி இல்லாமல் ஆஃபர்ல 110 ரூபா. ஆமாம், 2 கிலோ 2 கிலோ கோதுமை மாவு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை. சரி, நாட்டு சர்க்கரை வாங்க. இல்லை, அது நம்ம அங்கே நாட்டு சர்க்கரை தயாரிக்கிற இடமே நம்ம பக்கத்துலேயே இருக்குது ஃபேக்ட்ரி, அங்கே போய் வாங்கிக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவில் வாங்கிக்கிறோம். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா காலியாக வர ஸ்டேஜ் தான், அதனால. ஆமாம், வீட்டில் ஒரு பொருளும் காலியாக வர ஸ்டேஜில் இருக்குது, அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டோம். நீங்கள் பாருங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 1 கிலோ 1/2 கிலோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட். இந்த கம்ஃபர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பிங்க் கலர் வந்து ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு போனோம். பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல, கம்ஃபர்டபுளாக இல்லை. அது ஸ்மெல்லே அந்த அளவுக்கு வரல எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ப்ளூ கலர் செம்ம வாசனையாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பிங்க் கலரில் வாங்கி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். பட் இந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நான் ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து ஷாம்பு 2 சரம். எனக்கு தேவைப்படுறதுலையோ மனோவுக்கு முக்கியமாக தேவைப்படும் இந்த ஷாம்பு. தினமும் அவருக்கு தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரியாகுது. ஆமாம், 1 விட்டு ஒரு நாள் எப்படியும் தலை குளிச்சிடும். அதே மாதிரி பேஸ்ட் எப்பயும் வாங்குற டாபர் பேஸ்ட் வாங்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இல்லை, அதாவது விநாயகர் சதுர்த்திக்காக வாங்கினது இதெல்லாம். ஆமாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து இவ்வளோ வாங்கிட்டோம். பொங்கலுக்கு தேவை, அப்புறம் பாயாசம் செஞ்சால் தேவைப்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை வந்து இவ்வளோ வாங்கிட்டு போன வாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. ஆனால் உண்மையாகவே நான் சொல்லணும், ஏலக்காய் கண்ணால் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அரிதாக இருக்குது. சொல்றது ஒரு 3 ஏலக்காய் தான் நம்ம இருக்குது. அது எவ்வளோ சொன்னோம் நீ? அது 10 ரூபா, அது 5 ஏலக்காய். 5 ஏலக்காவா? ஆமாம், நம்ம 10 ரூபா முந்திரி திராட்சை ஏலக்காய் வாங்கினா அதில் ஒரே ஒரு ஏலக்காய் தான் இருக்குது. 2 ஏலக்காய் 2 இருந்ததா? 2 ஏலக்காய் பொங்கலுக்கு 1, பாயாசத்துக்கு 1 போட்டுக்கிட்டேன். ஓகே ஓகே. சரி, ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் விற்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை வாங்கிட்டேன். முந்திரி பருப்பு வாங்கணும். இல்லை, முந்திரி வாங்கலை. முந்திரி வேணாம், அது கொஞ்சம் இதாக சின்னதாக இருந்தது, உடஞ்சி இருந்ததா, சரி வேறு வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. சரி, அதெல்லாம் வாங்கலை. ஆனால் இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிருமே, அது வாங்கி தான் ஆகணும் எப்படி இருந்தாலும். அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி பிடிக்கிற மஞ்சள் வந்து வாங்கிட்டு வந்தேன், தேய்க்கிற மஞ்சள். ஸோ அதனால் இது வாங்கிக்கலாம்.
குளியல் சோப்பு எப்பயுமே வாங்குறது தான் இது. அதனால வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு எப்பப்பெல்லாம் டீ போட்டு குடிக்கணும்னு நினைக்கணுமோ அப்பப்பெல்லாம் குடிப்போம், எப்பெல்லாம் காஃபி போட்டு குடிக்கணுமோ அப்பெல்லாம் காஃபி. ஆமாம், ஏன்னா ரெண்டுமே இருக்கும், காஃபி தூளும் இருக்கும் டீ தூளும் இருக்கும் வீட்டில். ஆனால் நான் போடும்போது வந்து காஃபி தான் போடுவேன், எம்மனோ போட்டாரு அப்படின்னா டீ போடுவார். மொத்தத்தில் நானும் டீ போடுவேன். அவர் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் தான் நம்ம எதுவுமே அதிகமாக வாங்கலை. கரம் மசாலா சிக்கன் மசாலா மட்டும் காலி ஆகிடுச்சு. அதனால அதில் ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வாங்க போனால் மசாலா ஐட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம், நான் எல்லா மசாலாவும் வாங்குற மாதிரி இருக்கும். ஆமாம், இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தோடனே சொன்னால எல்லாமே வாங்கியாச்சு. இது 2 மட்டும் காலியாக இருந்ததுனால இது மட்டும் வாங்கிட்டோம். அப்புறம் சாம்பிராணி. சரி, சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் போனோம் இல்லையா, அந்த போயிட்டு வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டியாக வச்சுருந்தாங்க. அதில் வந்து மண்ணு சேர்த்துக்க மாட்டாங்க, இதில் மண்ணெலாம் சேர்த்துருக்காங்கல்ல. ஆமாம், நம்ம அங்கேயே வாங்கிட்டு வந்துருக்கலாம். ஆமாம், சரியான வாசனை அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போட்டோன்னே வீடு ஃபுல்லாக புகையாக இருக்குல்ல, அது ஒரு நல்ல வைப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்காது. ஸோ அதனாலே இப்போ இது வந்து 2வது டைம் வாங்குறேன். அந்த கூட சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது காலி ஆயிடுச்சு. ஆனால் அந்த முறை கூட சாம்பிராணி வாங்கலை, இதுதான் யூஸ் பண்ணுறோம். இருக்கு, ஒரு 3 சாம்பிராணி இருக்கு. பார்த்தேன். இது கொளுத்த முடியல அப்படின் போது, ஏன்னா கொட்டாங்குச்சி வச்சு தான் அங்கே கொளுத்துவோமே. வீட்டிலலாம் அந்த வச்சுக்கோங்க, அடுப்பு தெரியுங்களா, அடுப்புல இருந்து அந்த இது எடுத்து போட்டு நம்ம கறி எடுத்து போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம கொட்டாங்குச்சி ஹீட் பண்ணி அதுக்குன்னு தனியாக நம்ம கொட்டாங்குச்சி எரி வைப்போம். கொட்டாங்குச்சி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட சாம்பிராணி ஏற்றிப்போம். ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக நாங்கள் கித்தியை பறிச்சோம்ல, அப்போ வந்து பாசிப்பருப்பு பாயசம் செய்யலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இவரு போய் ஜாமான் வந்ததுனால அது செய்ய முடியல. நான் பாயாசம் ஜாமான்னு சொல்லவா அவங்க சேமியா பாயாசம் போட்டாங்க. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே போனேன். அதனால பாசிப்பருப்பும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இருக்கு, பட் பத்தாது. பொங்கலுக்காக வாங்கிட்டு வந்தேன். அது கொஞ்சம் இருக்கு, பத்தாது. ஏன்னா இந்த வாட்டி பொங்கலுமே செய்வோம் இல்லையா, அது சேர்த்து கட்டாது. அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் காலி ஆயிடுச்சு. இது வாங்கிட்டு வந்திருக்கு தேவை தான், பட் இருந்தாலும் ஆஃபர் இருந்தது சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். 2 வந்து 1 50 ரூபா, 2 100 ரூபா. ஆமாம், எனக்கு ஏற்கனவே வாங்கினதுக்கு காலி ஆயிடுச்சு. அது ரீஃபில் பண்ணுற டைப் தான் அது, பட் அந்த பிராண்ட் இல்லை அங்கே. அது ஆமாம், நான் தேடி பார்த்தேன். போன வாட்டி போகும்போது அந்த இதில் இருந்துச்சு, கவர் அதான் பேக்கிங் ரீஃபில் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த வாட்டி பார்த்தா அது இல்லவே இல்லை. அதனால இது வாங்கிட்டு வந்து புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன ஃப்ளேவரில் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹேண்ட் வாஷ் போட்டால் கையில் இருக்க தூள்லாம் உறிஞ்சி வருது. அதனால இது வேற மாற்றியாச்சு, பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் சோப்பு 2. அடுத்து வெல்லம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இதுதான் 2 வாங்கிட்டு வந்தோம். வெல்லம் ஒன்று வந்து நமக்கு, இன்னொன்று வந்து பார்த்தா அத்தை வீடு. அத்தை நேற்று வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க வெல்லமும் வரும்போது வெல்லமும் கடலையும் வாங்கிட்டு சொல்லி. அதனால நாங்கள் போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு 2த்தையுமே வாங்கிட்டோம். ஸோ ஒன்று எங்களுக்கு ஒன்று அத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா புளி தான் வாங்கிட்டு வரணும். ஆமாம், ஃபஸ்ட்டு எடுத்ததே புளி தான். புளி சுத்தமாக இல்லாமல் இருக்கவே கூடாது வீட்டில். அதனால புளி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் காலியாச்சு. அதனால இன்னைக்கு வந்து வாங்கி வந்துட்டோம். நான் தான் அங்கேயே சொன்னேன் இல்லையா, புளி சீசன் வரும்போது புளி வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் புளி சீசன் வரும்போது நிறைய புளி 10 கிலோ கிட்ட வாங்கி இடிச்சு, அதாவது உடச்சி காய வச்சு வச்சுருந்தாங்க. அப்போதான் எங்களுக்கு யூஸ் ஆகலை, ஏன்னா நான் அங்கே தானே இருந்தேன். ஆமாம், அங்கே வரும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம், அது கொஞ்ச நாள் வந்தது. ஆமாம், இது வரைக்கும் கடையில் வாங்கலை, இப்போ தான் வாங்குறோம் ஃபர்ஸ்ட் டைம். பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சரி, ஓகே. நான் அத்தைகிட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன், புளிக்காரங்க வந்தால் புளி வாங்க சொல்லி, புளி வாங்கி வைக்கிறதா சொன்னாங்க. அவ்வளோதானா பாருங்க, இதுதான் ஒரு சாக்கு ஃபுல்லாக வந்துருக்கு. இதில் எதாவது வாங்காமல் இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம போட்ட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 900 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டோம். சம்திங் 1000 ரூபா அந்த மாதிரி. 1000 இல்லை 900 தான் என் பட்ஜெட். ஏன்னா அந்த சேஞ்ச் ஒரு 400 ரூபா இருந்ததா, நம்ம ஒரு 500 ரூபா கொடுத்து 900 ரூபா ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணேன். பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 1247 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது ஃபுல்லாக 1247 ரூபா. இதில் என்னென்ன வாங்க வேணாம், அதாவது பட்ஜெட் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா என்னென்ன வாங்க வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷ் வாங்கிட்டு தேவை, அந்த ஸ்க்ரப்பர் அவ்வளோ வாங்கிட்டு தேவை. ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் முக்கியமானது தான். பட் இதெல்லாம் பார்த்தா பாருங்க, நீங்களே பாருங்க. ஆனால் இதுக்கே இந்த முறை நம்ம ஷாப்பிங் போயிட்டு நமக்கு ஸ்நாக்ஸ்னு ஒன்றுமே வாங்கலை, அதுக்கே இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நான் பில் வந்து சொல்கிறப்ப இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகே தான், இதெல்லாம் வாங்கிட்டு தேவையில்ல. அப்போ வந்து நம்ம மற்றதெல்லாம் வீட்டுக்கு தேவையானது தான் இப்போதைக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா நமக்கு கோதுமை மாவுலாம் வந்து நம்ம எப்படியும் சப்பாத்தி அடிக்கடி சுடுறோம்,
நைட்டு டின்னருக்கு அந்த நேரத்துல காலையில இருந்து சாப்பாடு சாப்பிடுமா நடக்குது, காலையில இருந்து சாப்பாடு சாப்பிடுமே, நைட்டு ஏதாவது டிஃப்ரெண்டா நைட்டு டெய்லி தோசை சாப்பிட்டோன்னா ஒரு நாள் சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படின்னு தோணும் போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க சப்பாத்தி சுட்டுப்போம். அதனால யூஸ் ஆகும். வாங்கணும்னா நீ சொன்ன ரேட்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா ஏன் அப்படி தெரியுதுன்னா 200 300 கூட எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு வச்சுக்கணும். நீ சொன்னது 900 ரூபாய் 300 எக்ஸ்ட்ரா இருக்குது. 300 ரூபாயில இதெல்லாம் 100 ரூபாய் கிட்ட வருது இல்லையா? இதெல்லாம் 100 ரூபாய் கிட்ட. ஆமா, அது 100 ரூபாய் இது 100 ரூபாய் வந்துரும். அது 84 ரூபாய், இது 90 ரூபாய். இது இதெல்லாம் குறைச்சிருந்தா மனோட பட்ஜெட்குள்ள வந்துருவோம். நமக்கு கொஞ்சம் இது வந்துரும். பரவாயில்ல நம்ம போட்ட பட்ஜெட்ல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆமா, ஆனா இதுவும் தேவைப்படுறதா முக்கியமானது தான். ஏன்னா எதா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்றோம், ஸ்க்ரப்பர் டெய்லியும் அது யூஸ் பண்றோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க விநாயகர் சதுர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வெயிட்டா வேற ஷாப்பிங் இருக்கு. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும்பா. ஆமா, அது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கிக்கலாம். ஆமா, அன்னைக்கு வாங்கணும். ஃப்ரூட்ஸ் அப்புறம் விநாயகர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வரணும். விநாயகர் ஃப்ரூட்ஸ் அது அன்னைக்கு தான் இப்படி வாங்குவோம் காலையிலே போயிட்டு. சரி, ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விநாயகர் சதுர்த்திக்கான ஷாப்பிங். எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்காலாம் ஷாப்பிங் பண்ண வந்துருந்தாங்க விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.